லோ பட்ஜெட் ஃபிலிம்க்கு முக்கியமா தேவைப்படுற 10 விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல ஸ்கிரிப்ட் தான் தேவை. நம்ம என்ன யோசிப்போம் லோ பட்ஜெட் படம் பண்ணும்போது, நல்ல கேமரா இருக்கணும், நல்ல ப்ரொடியூசர் கிடைக்கணும், பெரிய ஆக்டர் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்போம். லோ பட்ஜெட் படம் பண்ணணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கனாலே, ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்கிரிப்ட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ட் தரணும். லோ பட்ஜெட் ஃபிலிம்னா காசே இல்லாம பண்றது இல்ல. காச மிச்சம் பண்ணி பண்றது. ஸ்கிரிப்ட் இம்ப்ரோவைசேஷனுக்கு எவ்வளோ டைம் குடுக்க முடியுமோ, அவ்வளோ டைம் குடுங்க. 2வது பார்த்தீங்கன்னா, லோ பட்ஜெட் ஃபிலிம் பண்ண நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. ஒரு கதை எழுத போறீங்க. அந்த கதைய நீங்க ப்ராப்பரா எழுதிடுங்க. முதல்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடாதீங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாம, உங்களுக்கு என்ன ஃப்ளோ இருக்கோ, அந்த ஃப்ளோல எழுதிடுங்க. பட்ஜெட்ட உங்க மைண்ட்ல வச்சுக்காதீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் லோ பட்ஜெட்ல தான் பண்ண போறோம்னு சொல்லிட்டு, அதனால நீங்க ரைட் பண்ணும்போது இத்தன கேரக்டர் வருது, அத்தன கேரக்டர் வருது, நம்ம கம்மி பண்ணிக்கலாம்னு அப்படி எதுவுமே நீங்க பண்ணாதீங்க. உங்களுக்கு தோன்ற கதைய லோ பட்ஜெட்ல பண்ண முடிவு பண்ணிட்டீங்க. உங்களுக்கு ஒரு கதை தோணிருச்சு. அந்த கதைய நீங்க எழுதிடுங்க. ஃபுல்லாவே எழுதிடுங்க. எழுதி முடிச்சுட்டு, அத 2, 3 பேர்கிட்ட குடுத்து ஃபீட்பேக் வாங்கிக்கோங்க. 3வது பட்ஜெட் பிரேக் டவுன். நீங்க ஸ்கிரிப்ட்ட லாக் பண்ணிட்டீங்க. இப்ப இந்த ஸ்கிரிப்ட்க்கு தேவையான என்ன கேமரால நீங்க எடுக்கலாம். உங்க பட்ஜெட் தெரிஞ்சிருக்கும். அதுக்கேத்த கேமரா நீங்க எடுக்கணும். அதுக்கப்புறம் லைட்டிங் யூஸ் பண்ணலாமா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா லைட்டிங் யூஸ் பண்ணா ஜெனரேட்டர் யூஸ் பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க எடுக்க போற லொகேஷன் நீங்க போய் பார்த்துட்டு அதுக்கு எவ்வளவு பட்ஜெட் ஆகும், அங்க ரூம் ஸ்டே எவ்வளவு ஆகுது, ஃபுட், டிராவல் எல்லாம் எப்படி இருக்குன்றத எல்லாத்தையும் நீங்க பட்ஜெட் போட்டு வச்சிடணும். உங்க படத்துக்கு தேவையான ஆர்ட் டைரக்டர் அவங்க கூட ப்ராப்பர்ட்டிஸை டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு என்ன பிரைஸ் வரும், அப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட் நீங்க போட போறீங்க, தேட்டர் ஆர்டிஸ்ட், அந்த தேட்டர் ஆர்டிஸ்ட் எவ்வளவு பட்ஜெட் கேட்கறாங்க, இந்த மாதிரி எல்லாமே நீங்க போட்டு அந்த பட்ஜெட் பிரேக் டவுன் பண்ணி வச்சிடணும். நீங்க எழுதின ஸ்கிரிப்ட்ல சீன் இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாமே ஷார்ட்டா பிரிக்கணும். அது ஒரு கேமராமேன் வச்சு பிரிச்சிருங்க. இந்த ஷாட் என்ன ஆங்கிள் எடுத்தா என்ன லென்ஸ் யூஸ் பண்ணி எடுக்கலான்ற அளவுக்கு நீங்க பிரிச்சு வச்சிருங்க. அப்படி நீங்க பிரிச்சு வச்சிட்டீங்கன்னா, இந்த லென்ஸ்லாம் தேவையில்லை, இதெல்லாம் காஸ்ட்லி லென்ஸ், இந்த லென்ஸ் மட்டும் நம்ம அந்த படத்துக்கு தேவைன்னு அங்கேயே நீங்க மிச்சம் பண்ணிடலாம். எத்தனை நாள் இந்த படம் ஷூட் பண்றதுக்கு தேவையான நாட்கள், அந்த மாதிரி ஸ்கெடியூல் போட்டுருங்க. ஒரு லொகேஷன் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க. அந்த லொகேஷன்ல சீன் 1, சீன் 10, சீன் 17 எல்லாம் இருக்குதுன்னா எல்லாமே நீங்க நான் லீனியர் ஷூட் பண்ணிக்கலாம். ஒரு லொகேஷன் விட்டு இன்னொரு லொகேஷன் நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா டைம் எக்ஸ்ட்ரா ஆகும். மறுபடியும் நீங்க அந்த லொகேஷன் பண்ணிட்டு இருந்தீங்க, டைம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஒரு லொகேஷனுக்கு ஏத்த மாதிரி இந்த லொகேஷன் என்னெல்லாம் ஷூட் பண்ண போறோம் அப்படின்றத முன்னாடி எல்லாமே பிளான் போட்டு வச்சுங்க. ப்ரீ ப்ரொடக்ஷன்லயே நீங்க பக்காவா எல்லாமே பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களோட மணி இங்க தான் அதிகமா சேவே ஆகுமே. 5வது ஷூட் பிளான். ஷூட்டுக்கு நீங்க போறீங்க. சப்போஸ் மழை பெய்யுதுன்னா நீங்க என்ன பண்ணணும்? சப்போஸ் ஒரு ஆர்டிஸ்ட் வரலன்னா நீங்க என்ன பண்ணணும்? ரூம் குடுக்கல அந்த இடத்துல என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் பர்மிஷன் முன்னாடி நீங்க கேட்டிருப்பீங்க, குடுத்துருப்பாங்க. அன்னைக்கு போயிட்டு பர்மிஷன் குடுக்கலாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத எல்லாமே நீங்க பிளான் பி பண்ணி வச்சுக்கணும். 2 நாள் முன்னாடி ஷூட்டுக்கு போறீங்கன்னா 2 நாள் முன்னாடி எல்லாமே பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஆர்டிஸ்ட வச்சு நீங்க ரிஹர்சல் பண்ணி வச்சுக்கணும். இது எல்லாமே ஷூட்டுக்கு போறதுக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி எல்லாமே பிளான் பண்ணி வச்சுக்கணும். இது இருந்தா மட்டும் தான் உங்களோட ஷூட் ப்ராப்பரா எடுக்க முடியும். 6வது வீடியோ கவரேஜ் மாதிரி ஷூட் பண்ணக்கூடாது. இப்ப நீங்க ஆர்டிஸ்ட் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டீங்க, கேமராலாம் அரேஞ்ச் பண்ணிட்டீங்க, அங்க எடுத்துட்டு இருக்கீங்க ஷூட். அப்ப எல்லா ஆங்கிள்லயும் எடுத்துக்கலாம் அப்படின்ற தாட்டே உங்களுக்கு இருக்கக்கூடாது. இந்த சீன்ல இந்த ஆங்கிள் எடுத்தா இது கன்வே ஆகும் அப்படின்ற தாட் இருக்கணும். உங்களுக்கு ப்ராப்பரா எடிட்டிங் மைண்ட் செட்டோட நீங்க ஷூட் பண்ணணும். கேமரா கிடைச்சிச்சு, ஆர்டிஸ்ட் கிடைச்சிட்டாங்க, நிறைய ஆங்கிள் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் எடிட்டிங்ல பாத்துக்கலாம் அப்படின்ற தாட்ல இருக்கக்கூடாது. அப்படி நீங்க அந்த தாட்ல இருந்தீங்கன்னா உங்களோட டைம் எக்ஸ்டெண்ட் ஆக ஆரம்பிக்கும். டைம் எக்ஸ்டெண்ட் ஆனாலே பட்ஜெட் எக்ஸ்டெண்ட் ஆக ஆரம்பிக்கும். அடுத்த சீன் எடுக்க முடியாம போயிடும். அது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாள் வர ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் நீங்க எக்ஸ்ட்ரா டேஸை கட் பண்ண ட்ரை பண்ணணும். அந்த 12 நாள் ஷூட் போட்டீங்கன்னா அதுக்குள்ளேயே நீங்க முடிக்க பார்க்கணும். மேக்ஸிமம் அந்த 2 நாள் உங்க கை மீறி போற விஷயமா இருக்கணும். அது நீங்களே கொடுக்குற விஷயமா இருக்கக்கூடாது. 7வது இம்ப்ரோவைசேஷன். நீங்க ஷூட் அப்ப ஆர்டிஸ்ட் கிட்ட ஸ்கிரிப்ட் கொடுக்குறீங்க, அவங்க படிக்கிறாங்க. ஸோ இந்த டைலாக் ஆட் பண்ணிக்கிட்டோமான்னு கேட்பாங்க. அது உங்களுக்கு சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கு அப்படின்னு தோணும். அந்த சீனுக்கு அது ஓகேவா இருக்கும். பட் ஒரு படமா பார்க்கும்போது அது அடுத்த சீனை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நீங்க முன்னாடியே ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இதுதான் டைலாக், இதுதான் நீங்க பேசுங்க அப்படின்றத சொல்லிடணும். லோ பட்ஜெட் ஃபிலிமை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஏதாச்சும் தப்பா இருந்துச்சுன்னா உங்க ரீஷூட் கூட ஒரு நாள் பண்ண முடியாது. ஸோ அதனால நீங்க எழுதுனதை ஆர்டிஸ்ட் பேச வைக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்லயே இருங்க. இம்ப்ரோவைசேஷன் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க லோ பட்ஜெட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு. 8வது பிராக்டிகல் லைட்டை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க லைட்டை கொண்டு போனீங்கன்னா ஜென்ரேட்டர் கொண்டு போற மாதிரி இருக்கும். ஜென்ரேட்டர் கொண்டு போனீங்கன்னா அதுக்கு தனியா ஒரு வெஹிக்கிள் வைக்கணும். வெஹிக்கிள் வச்சீங்கன்னா அதுக்கு ஒரு வேன் டிரைவர் வருவாங்க, ஜென்ரேட்டருக்கு ஒரு ஆள் வருவாங்க, லைட்ஸ் கொண்டு வரதுக்கு ஒரு ஆள் வருவாங்க. ஸோ லைட்டிங்க்கு ஒரு சார்ஜ் வரும். இது எல்லாமே எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆயிடும். நீங்க லோ பட்ஜெட் ஃபிலிம் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் சன்லைட்டை யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கிற குட்டி குட்டி லைட்டை யூஸ் பண்ணுங்க, நெருப்பை யூஸ் பண்ணுங்க. என்னென்ன மாதிரி வெளிச்சம் கொடுக்குற விஷயங்கள்லாம் உங்ககிட்ட இருக்குதோ அது எல்லாமே மேக்ஸிமம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்ககிட்ட இருக்கிற சோர்ஸை வச்சு நீங்க லைட்டை கிரியேட் பண்ணுங்க. உங்ககிட்ட காசு இருக்குன்னா மட்டும் மினிமம் லைட்ஸ்க்கு செலவு பண்ணுங்க. மேக்ஸிமம் நீங்க காசே இல்லைன்னா லைட்ஸை அவாய்ட் பண்ணிட்டு ப்ராக்டிக்கல் லைட்லயே ஷூட் பண்ணுங்க. டேஸ் ஆஃப் எவன் படம்னா மேக்ஸிமம் ப்ராக்டிக்கல் லைட்ல எடுத்தாங்க. ரெவனன்ட் படம் எல்லாமே அப்படிதான் எடுத்தாங்க. ஸோ கண்டிப்பா ப்ராக்டிக்கல் லைட்ல எடுக்க முடியும். லைவ் லைட்ல அது எடுக்க முடியாதுன்னு கேமராமேன் சொன்னாங்கன்னா கேமராமேனை மாத்திட்டு அது எடுக்க முடியும்னு சொல்ற கேமராமேனை நீங்க வச்சுக்கோங்க. 9வது நீங்க ஷூட் பண்ண விஷயங்கள் எல்லாமே ஆர்டிஸ்ட் பேக்கப் பண்ணணும். லோ பட்ஜெட் ஃபிலிம் மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும்
உங்க கூட நிறைய ஹெல்பர்ஸ் வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. சப்போர்ட்டர்ஸ் யாருமே வந்து இருக்க மாட்டாங்க. எல்லாமே அந்த டைரக்டர் பண்ற மாரி ஆயிடும். ஷூட் முடிஞ்ச உடனே கரெக்ட்டா அந்த ஃபுட்டேஜ் அந்த ஹார்ட் டிஸ்க்ல போய் சேர்ந்ததா அப்படின்றத நீங்க கண்டிப்பா செக் பண்ணிட்டு தான் அன்னைக்கு வந்து நீங்க தூங்கணுமே. 10வது எமோஷன். லோ பட்ஜெட் ஃபிலிம்க்கு ரொம்ப முக்கியமானது எமோஷன் தான். ஒரு படம் பார்த்து முடிச்சிருக்கோமா ஆடியன்ஸ் பரவால்ல இது லோ பட்ஜெட் ஃபிலிமா இருந்தாலும் நல்லா கன்வே பண்ணியிருக்காங்க. நம்ம மனச உருக்கியிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லணும். ஸோ இந்த எமோஷனுக்கு ஏத்த மாரி தான் எல்லாமே வந்து நீங்க செட் பண்ணணும். கேமரா, லைட்டிங், ஆர்டிஸ்ட் எல்லாமே அதுக்கேத்த மாதிரி உழைக்கணும். அந்த ஸ்கிரிப்டும் எமோஷனல் சப்ஜெக்ட்டா இருக்குதா அப்படின்றத வந்து நீங்க பார்க்கணும். லோ பட்ஜெட் ஃபிலிம் பண்ணும்போது மேக்ஸிமம் நீங்க கான்சன்ட்ரேட் பண்றது எமோஷன் கன்வே ஆகுதா அப்படின்றத ஒவ்வொரு விஷயத்துல நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி எமோஷன் கன்வே ஆகலனா கூட மியூசிக்ல கன்வே பண்ண முடியுமா? சவுண்ட்ஸ்ல கன்வே பண்ண முடியுமா? லைட்டிங்ஸ் வச்சு கன்வே பண்ண முடியுமா? ஆர்டிஸ்டோட அந்த பிரீத்திங் சவுண்ட வச்சு கன்வே பண்ண முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பார்த்து அந்த எமோஷன வந்து இன்கிரீஸ் பண்ணணும். ஆடியன்ஸ் கிட்ட அந்த எமோஷன் கன்வே ஆனா மட்டும் தான், இது லோ பட்ஜெட் ஃபிலிம் இல்ல. இது நல்ல படம்னு அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த 10 விஷயங்கள் லோ பட்ஜெட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு வந்து தேவைப்படும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட பேஜ வந்து ஃபாலோ பண்ணுங்க.